உங்கள் ஏஜே அகாடமி தாரமங்கலம். நாம் இப்போ பார்க்க போகிறது 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது ரொம்ப ப்ரீவியஸில் ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமாக இதுதான். இதுலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும். மொத்தத்தில் இங்கே எழுதி போட்டிருக்கிற இயக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4, டெக்னிக்கல் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த இயக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க. அது இயராக இருக்கலாம், அந்த இயக்கத்தை தொடங்கினவர் யாரான்னு சொல்லலாம், அதே மாதிரி அந்த இயக்கத்தால் என்ன நம்மளுக்கு பயன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த 19ஆம் நூற்றாண்டிய சமூக சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்மளதுல இந்து மக்கள்னா ஒரு சில பல பழைய முறைகளை பின்பற்றினாங்க. அதாவது இப்போ கணவர் இழந்தோடனே மனைவியும் உடன்கட்டை ஏறணும், சதி அது பேர் உடன்கட்டை ஏறணும். அதே மாதிரி கணவர்கள், அதாவது ஆண்கள் நிறைய திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது, ஒண்ணு தான் பண்ணணும். அதே மாதிரி கணவரை இழந்துட்டா பெண் ஒன்று உடன்கட்டை ஏறணும், இல்லையா விதவையா இருக்கணும், இன்னொரு மறு திருமணம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி திட்டங்கள். அதே மாதிரி குழந்தைகளா இருக்கும்போதே 10 வயசு 8 வயசு அந்த மாதிரி குழந்தை திருமணம் போன்ற திருமணங்கள்லாம் முன்னாடியே நடைபெற்றுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் ஒழிக்கிறக்கோசரம் நம்ம இந்தியாவில இருந்து கொஞ்சம் வசதி படைச்ச ஆளுங்கன்னா மேலே போய் படிச்சுட்டு வராங்க. அப்படி படிக்க போனவர்கள்ல சில பேர் மேலை நாட்டு கல்வி அறிவுகள்லாம் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் கிடையாது, அந்த அறிவு பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கட்டுற அதனால முயற்சிகளை எடுத்து இங்கே கொண்டு சில விஷயங்களை பண்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இயக்கங்களா தொடங்குறது தான் இங்க நம்ம எழுதி போட்ட இயக்கங்கள். இதுல இந்துக்கள் இயக்கம், முஸ்லீம்கள், அப்புறம் நம்மள சீர்திருத்த இயக்கங்கள்னு எல்லா இயக்கங்களும் கடந்து வருது. இப்ப ஐஎன்எம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஐஎன்எம் பார்க்கறதுல முக்கியமான ஒரு காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இது எதனால முக்கியமானது ரொம்ப அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி மேலை நாட்டில் போய் கல்வி கற்ற அறிஞர்களால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இந்து பழக்க வழக்கங்கள், பழைய சதி, அப்புறம் பலமுறை திருமணம், குழந்தை திருமணம் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மேலை நாட்டு கல்வி கற்றுட்டு சில அறிஞர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மேலே போய் படிச்சுட்டு வராங்க. அந்த மேலை நாட்டோட கல்வி அறிவை எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளுக்காக ஒரு இயக்கங்களை தொடங்கி நம்ம பழமைவாதத்திலிருந்து திரும்ப நம்மளை மாற்றி கொண்டு வர்றது தான் இந்த 19ஆம் நூற்றாண்டுல நிறைய நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் சுதந்திரம், பெரும் புரட்சி எல்லாமே கிடைக்கிறதுக்கு, அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி இப்போ நார்மலாக ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அதே மாதிரி சதி ஒழிப்பு இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் இல்லாத ஒரு காரணம் இந்த இயக்கங்கள் தான். முதல்ல பார்க்க போற இயக்கம் என்னன்னா பிரம்ம சமாஜ இயக்கம். இந்த பிரம்ம சமாஜ இயக்கம் தான் முதல்ல 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துல முதல்ல ராஜா ராம்மோகன் ராயால தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பிரம்ம சமாஜ இயக்கம். இதோட வருஷம் என்னன்னா 1828. அதுக்கு அடுத்தது இந்த பிரம்ம சமாஜத்தால ஊக்கம் பெற்று வந்த இயக்கம் தான் பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜம் எப்பன்னா 1867. அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதியால ஆரிய சமாஜம் கொண்டு வராங்க. அது எப்பன்னா 1875. அதே மாதிரி பிரம்ம ஞான சபை, அதுவும் 1875. இது அமெரிக்காவோட தொடங்குறாங்க. இப்ப இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அதே மாதிரி அலிகார் இயக்கம், இந்த மூணுமே 1875. அது மூணும் ஒரே 1875னா 3 இயக்கம் வரும். ஒன்னு ஆரிய சமாஜம், இன்னொன்று பிரம்மஞான சபை, இன்னொன்னு அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையின் ஆடுவோர் சங்கம் அப்படிம்பாங்க. அது 1873 ஜோதிபாய் பூலே அப்படிங்கிறவரால கொண்டு வரப்பட்டது. அடுத்தது நாராயணகுரு, கேரளாவை சேர்ந்தவர். இவரால ஒரு இயக்கம் தொடங்கப்படுது. அந்த இயக்கம் தான் 1902, 1903 2 இயர்ல நீங்க எது வேணாலும் போடலாம். புக்ல 2 இயருமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவரால் ஊக்கம் பெற்று வந்த ஒரு சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லி ஐயன் காளி அவர்கள் 1807 ஒரு இயக்கம் தொடங்குறாரு. அடுத்தது இப்ப இந்துக்கள் தனியா இயக்கம் நடத்துற மாதிரி இப்ப ராமலிங்க அடிகர், அயோத்திதாசரு, அப்புறம் ஆரிய சமாஜத்துல தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் பல இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள் அவங்க பழமைவாதம் மீட்கிற இயக்கமாகவும் இருக்கு, அந்த பழமைவாதத்துல இருந்து நவீனமயமாக்குற இயக்கங்களும் இருக்கு. இந்த மாதிரி கலந்து அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இயக்கங்களா சில இயக்கங்களும் இருக்குது. அது தியோபந்த் இயக்கம் ஒன்று சொல்லலாம். தியோபந்த் இயக்கம் 1866. இந்த 1866 இயரை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஒடிசா பஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஒடிசா பஞ்சத்தால ஊக்கம் பெற்றுதான் தாதாபாய் நவராஜ் நம்மளுக்காக பொருளாதார ஆய்வறிக்கை மாதிரி ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்றாரு. அடுத்தது அலிகார் இயக்கம் முன்னாடி சொன்ன மாதிரி, அது 1875. அடுத்தது அகமதிய இயக்கம் அப்படிங்கிறது 1889.
அடுத்தது பார்சி இயக்கம், அடுத்தது சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இப்ப வந்து நார்மலாவே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப இங்க கேட்டிருக்கிறதுலயே அவ்வளவுதான். இதுலயே ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இதை கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க. இப்ப பிரம்ம சமாஜம்னா எப்ப 1878, பிரார்த்தனை சமாஜம் 1867, 1875 என்ன பிரம்மஞான சபை, ஆரிய சமாஜம், அப்புறம் அலிகார் இயக்கம், அதெல்லாம் 1875. அப்புறம் சத்திய சோதக் சமாஜ், அது வந்து 1873 அப்படின்னு சொல்லிட்டு இயர்லயே கேட்டு கொஸ்டின் முடிச்சிருவாங்க. ஈஸியா கேட்கற மாதிரி இருந்தா இதுலயே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப ஒவ்வொரு இயக்கமா எதுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த இயக்கம் யாரு கொண்டு வந்தா, இதுல என்னென்ன பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்ம 19ஆம் நூற்றாண்டு சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரம்ம சமாஜ இயக்கம். ஓகேங்களா, 1828 தொடங்கினாங்க. இது யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய்னு முன்னாடியே பார்த்தோம். அதுல இருந்து தான் இப்ப கண்டினியூட்டியா நம்ம போறோம். ஓகேங்களா, இவர் வந்து மேலை நாட்டுல போய் கல்வி அறிவு பெற்று இங்க வராரு. இந்தியாவில வந்து படிச்ச ஒரு மேலை நாட்டுல போய் கல்வி அறிவு பெற்று அந்த மேலை சமூகத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்பிக்கை கொண்டு அந்த மாதிரி இருக்காரு. அப்படி இருக்கும்போது 1811 இவரோட அண்ணன் ஜெகன் மோகன் ராய் அப்படிங்கிறவர் வந்து இறந்துடுறாரு. அவரு இறந்த உடனே அவருடைய அண்ணியை வந்து உடன்கட்டை ஏறுங்க, அதாவது சதி, அதை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை எரிச்சு கொண்டுறாங்க. அதாவது சதி ஒழிப்பு. சதி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, கணவர் இறந்தா மனைவி வந்து திரும்ப உயிரோட இருக்கணும், அவங்களோடய சேர்ந்து இறந்துடணும், அதாவது உடன்கட்டை ஏறிடணும் அப்படிங்கிறதா சதி. இதுக்கு முக்கியமா போராடின ஒரு இயக்கம் தான் பிரம்ம சமாஜ இயக்கம். இந்த இயக்கம் ராஜா ராம்மோகன் ராய்க்கு தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அண்ணன் இறப்புக்கு அவங்க அண்ணியும் சேர்த்து வந்து இந்த சதி ஒழிப்புல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதா முக்கியமா. இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அது வந்து ஆத்மீய சபை அப்படிங்கிறது 1815 இந்த ஆத்மீய சபை கொண்டு வராங்க. ஓகேங்களா, 1805 கொண்டு வராங்க. இந்த ஆத்மீய சபை தான் பிற்காலத்துல பிரம்ம சமாஜமா உருவாகுது. அது எப்பனா 1828 உருவாகுது. இந்த ஆத்மீய சமாஜ்ல இருந்து பிரம்ம சமாஜம் வருதுன்னா, இந்த பிரம்ம சமாஜம் பேர் வச்சவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல, அவரோட அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா இவர் ஒரு மிதவ சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் கீழே இந்த அமைப்பை எடுத்துட்டு போறவர். அதாவது பிரம்ம சமாஜம் ராஜா ராம்மோகன் ராய் இறந்த பிறகு பிரம்ம சமாஜத்தை எடுத்துட்டு போற ஒரு ஆள்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கு பின்னாடி யார் வர்றாருன்னா கேசவ சந்திர சென் வராரு. இவர் தான் இதை வந்து கேசவ சந்திர சென் தான் பல கிளைகளை வந்து பிரம்ம சமாஜம் இந்தியா ஃபுல்லா கொண்டு வரக்கு பல கிளைகளை உருவாக்குறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு தேவேந்திரநாத் தாகூர், அதாவது ராஜா ராம்மோகன் ராய் பிரம்ம சமாஜம் உருவாக்கிட்டாரு. அதுல இருந்து இறந்த பிறகு தேவேந்திரநாத் தாகூர் வராரு. தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவ சீர்திருத்தவாதி. இதுல வந்து இப்ப பிரம்ம சமாஜத்துல நிறைய இளைஞர்கள் வந்து இணையறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா நாங்க வந்து சீக்கிரம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சதி ஒழிக்கணும், இது அது இதுன்னு பயங்கரமா போயிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல இவருக்கும் கிளாஷ் ஆகுது. அதாவது கேசவ சந்திர சென்னுக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் கிளாஷ் ஆகுது. கேசவ சந்திர சென் எப்ப இணையினாருன்னா 1857 பிரம்ம சமாஜத்துல இணையறாரு. 1866 முக்கியமான இயர், ஒரிசா பஞ்சம் நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி தியோபந்த் இயக்கனாலும் 1866. அதே மாதிரி பிளவு ஏற்பட்டது, பிரம்ம சமாஜத்து பிளவு, அதுவும் 1866 2 பேத்துக்கு பிளவு ஏற்படுது. அந்த பிளவு ஏற்பட்டதுல தேவேந்திரநாத் தாகூர் என்ன ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாரு. அதே மாதிரி கேசவ சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓபன் பண்றாரு. ஓகேங்களா, இந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து இன்னொரு சமாஜம் பிரியுது. என்ன பிரியுதுன்னா சாதாரண சமாஜ். இந்த சாதாரண சமாஜ் யார் பிரியுதுன்னா, இப்ப இவங்களோட கொள்கையை, பிரம்ம சமாஜத்தோட கொள்கையை பலதரமானம் இருக்கக்கூடாது, சதியை ஒழிக்கணும், குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் முக்கியமான கான்செப்ட். இதுல இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கேசவ சந்திர சென்னு இந்திய அரசருக்கு தன்னோட 14 வயசு மகளை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துறாரு. இவங்க அமைப்போட முக்கிய ரூலே குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது. ஆனா இவர் அந்த விஷயத்த பண்ணிடுறாரு. அதனால அதுல கொஞ்சம் மன வருத்த அடைஞ்ச உறுப்பினர்கள்லாம் பிரிஞ்சு சாதாரண சமாஜ்னு உருவாக்குறாங்க. ஓகேங்களா, இப்ப பேசிக்கா ஆத்மீய சபா எப்பனா
815 தொடங்குறாங்க. அதுல இருந்து பிரம்ம சமாஜம் உருவாகுது 1828. அந்த பிரம்ம சமாஜம் ரெண்டா பிரியுது. ஒண்ணு இந்திய பிரம்ம சமாஜம், இன்னொன்னு ஆதி பிரம்ம சமாஜம். இந்திய பிரம்ம சமாஜ தலைவர் வந்து கேசவ சந்திர சென், ஆதி பிரம்ம சமாஜ தலைவர் தேவேந்திரநாத் தாகூர். இந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து 14 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தனால சில பேர் பிரிகிறாங்க. இது சாதாரண சமாஜ் அப்படின்னு தான். இனிமே இந்த இயக்கத்துல முக்கியமா என்னென்ன சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் இப்ப பார்க்கலாம். இப்ப பார்த்த மாதிரிதான் ஆத்மீய சபா 1815, பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கியாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த பிரம்ம சமாஜம் ஆத்மீய சபாவை பிரம்ம சமாஜம்னு பேர் வச்சவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்த பிரம்ம சமாஜம் ரெண்டா பிரியுது. ஒண்ணு வந்து இந்திய பிரம்ம சமாஜம், இன்னொன்னு ஆதி பிரம்ம சமாஜம். இந்திய பிரம்ம சமாஜத்தோட தலைவர் யாருன்னா கேசவ சந்திர சென். ஆதி பிரம்ம சமாஜத்தோட தலைவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இப்ப இந்திய பிரம்ம சமாஜம் வந்து ஒரு சமாஜம் பிரியுது, அது வந்து சாதாரண சமாஜம். இது யாருன்னா இந்திய பிரம்ம சமாஜத்துல குழந்தை திருமணம் நடந்தனால அதனால வந்து வெறுப்படைந்த சில உறுப்பினர்கள் வெளியே வந்து உருவாக்கினா சாதாரண சமாஜ். இதுக்கு மேல பிரம்ம சமாஜம் என்னென்ன பண்ணுச்சு, ராஜாராம் மோகன் ராய் இதுக்கு என்ன உதவி பண்ணாரு, கேசவ சந்திர சென் என்ன பண்றாரு, அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு, ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர் என்ன பண்றாரு, அதே மாதிரி பிரம்ம சமாஜம் வந்து தமிழ்நாட்டுல என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பிரம்ம சமாஜத்தை பத்தி பார்த்தா, இப்ப பிரம்ம சமாஜத்துல வந்து என்னென்ன கருத்துக்கள் முக்கியமா இடம்பெறுது, அதாவது பிரம்ம சமாஜம் எதுக்காக போராடுது, என்ன கருத்து அதுல சொல்றாங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரம்ம சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1828 கல்கத்தாவுல ஆகஸ்ட் 20ஆம் தேதி ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கோவில் நிறுவி அங்க வந்து உருவ வழிபாடு அதாவது இல்லாம எல்லாத்தையும் உருவ வழிபாடு கிடையாம அங்க வந்து கோயில் கட்டி ஆதரிக்கிறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த கோயில்ல என்ன சொல்றாருன்னா வேற கோயில்களையோ மதத்தையோ வந்து நம்ம வந்து தவறா பேசக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இவங்களோட முக்கியமான நிதி ஒரு கடவுள் கோட்பாடு, அதாவது கடவுள் மறைநூல்களே வந்து கடவுள் வந்து ஒருவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஒரு கடவுள் கோட்பாடு தான் இந்த இயக்கத்தோட முக்கிய நிதி. அதே மாதிரி மறைநூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்றாருன்னா இந்த பிரம்ம சமாஜம் மூலியமா மனிதர்கள் வந்து பகுத்தறிவோடையும் பரிவோடையும் மனித மாண்போடையும் நடந்துக்கணும். அதாவது மனித மாண்பு அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இப்ப சதி ஒழிக்கிறோம். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, கணவர் இறந்துட்டாருன்னா மனைவியும் சிதையில போய் உயிர் தெள்ளணும், அவங்க வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் மனித மாண்பு கிடையாது. அதெல்லாம் நீங்க வந்து மேலை நாட்டு கல்வியில இந்த மாதிரி ஒரு விஷயங்களே கிடையாது. இது மாதிரி இந்தியாவுல இந்த மாதிரி கீழே இருக்கிற விஷயங்களை வந்து சரிசமமா கொண்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல சொல்றாரு. ஓகேங்களா. அதுதான் பகுத்தறிவோட யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும், பழமைவாதத்துல இருந்து மீட்டு எடுக்கணும், நீங்க வந்து இன்னும் பழசுலயே இருக்கிறீங்க அப்படிங்கறத முக்கியமா சொல்லுது. அதே மாதிரி உருவ வழிபாடு எதிர்ப்பு, அதாவது ஒரு கோயில் கட்டி அதுல வந்து உருவங்கள் இல்லாம எந்த புகைப்படமோ உருவமோ இல்லாம வழிபடுற மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி எந்த சமூகத்து கடவுளையும் ஏளனம் செய்யக்கூடாது, சாதி ஒழிப்பு, பலதரமணம், குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமணம் போன்றவற்றை வந்து பிரம்ம சமாஜம் அதற்காக எதிர்ப்புகள் நடந்தது. அதாவது விதவை மறுமண ஆதரவு, குழந்தை திருமண எதிர்ப்பு, சதி ஒழிப்பு போன்றவற்றுக்காக பிரம்ம சமாஜம் ஈடுபடுது. இந்த பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களை பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது கேட்பாங்க, ப்ரீவியஸ்ல கேட்பாங்க, பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள் எப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா பிராமோக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பிரம்ம சமாஜத்தோட அடிப்படை தத்துவம் என்னன்னா தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி. இதுதான் இந்த பிரம்ம சமூகத்தோட அடிப்படை தத்துவம். பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம் அப்படின்னு கேட்டா தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி. ஓகேங்களா. அதே மாதிரி பிரம்ம சமாஜத்துல இருக்கிற ராஜாராம் மோகன் ராய் வந்து பலகடவுள், கர்ம விதி, மறுபிறப்பு போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் ஏற்கல, இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. இப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இறைவன் மனித குலத்திற்கு பொதுவானவர், அதே போன்று சமயங்களும் மனித குலத்திற்கு பொதுவானது, அதனால யாரையும் ஏளனப்படுத்தக்கூடாது, ஏளனமா நடந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பிரம்ம சமாஜத்து இயக்கத்துல வந்து முக்கியமா 3 நிதினா, ஒண்ணு சதி ஒழிப்பு, அது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் போராடி வில்லியம் பெண்டிங்கால கொண்டு வரப்பட்டது. 2வது குழந்தை திருமண தடை சட்டம், அது ஒண்ணு கொண்டு வராங்க. ஏன்னா குழந்தையிலேயே வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க, அதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லி இதுல இருந்து அப்படியே உறுப்பினர்கள்லாம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எல்லாம் போராடி கொண்டு. அப்புறம் விதவை மறுமண சட்டம், அதாவது கணவனை இழந்த விதவைகள், கைப்பை பெண்கள் வந்து திரும்ப மறுமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதை வந்து எதிர்த்து போராடி அதுக்காக 1856
விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்து அதுக்காக போராடி வாங்குறதுல இந்த அமைப்பு வந்து முக்கியமா 3க்கும் செயல்படுது. ஓகேங்களா? அதை பத்தி இப்ப ராஜாராம் மோகன் ராயை பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அமைப்பை தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் அமைப்பு பேரு ஆத்மீய சபா. அந்த 1815 அந்த ஆத்மீய சபாயிலிருந்து உருவானதுதான் பிரம்ம சமாஜம். அது 1828 எங்க கோயில் கட்டுறாருன்னா கல்கத்தாவுல ஆகஸ்ட் 20 கோயில் கட்டுறாரு. இந்த ஆத்மீய சபாவோட இருந்து பிரம்ம சமாஜம் போகுது. இதுக்கு யாரு பேர் வச்சா அப்படின்னு கேட்டா தேவேந்திரநாத் தாகூர். இப்ப ராஜாராம் மோகன் ராயை பத்தி பார்க்கலாம். அவர் எப்படி சதி ஒழிச்சாரு, அதுக்காக என்னென்ன முயற்சிகள், எங்க வேலை செஞ்சாரு, எங்க பிறந்தாரு அப்படிங்கறத பத்தி நம்ம பிரம்ம சமாஜ நிறுவனர் ராஜாராம் மோகன் ராயை பத்தி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் எங்கு பிறந்தார் அப்படின்னா வங்காளத்துல 1772 டு 1833 அந்த காலகட்டங்கள்ல பிறகுறாரு. 1872 பிறந்து 33 இங்கிலாந்துல பிரிஸ்டல் அப்படிங்கிற ஏரியாவில வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா? இவருக்கான மொழிகள் என்னென்ன தெரியுதுன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் போன்ற 10க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியுது. நம்ம இப்போ ஒரு 4 மொழிகள் தான் எழுதுவோம். சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல இவர் புலமை மிக்கவர். அதே மாதிரி இவர் தான் அந்த பிரம்ம சமாஜத்தோட நிறுவனரா. அதுதான் மறைநூல்கள் ஒரு கடவுள் கோட்பாடை தான் கூறுது. அதே மாதிரி விதவைகள் மறுமணம், குழந்தைகள் திருமணம் போன்ற எதிர்ப்பு, விதவைகள் மறுமணம் ஆதரவு போன்றவற்றை கொண்டு வர்றாரு. இவரு முன்னாடியே சொன்ன மாதிரி வங்காளத்துல 1772 வங்காளத்துல பிறக்கிறாரு. இவரு 15 வயசா இருக்கும்போது 15 வயதிலே உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேசிக்கான இதே உருவ வழிபாடே கிடையாது அப்படின்னு மறைநூல்கள் கருத்துக்கு எதிராக இருக்கு, உருவ வழிபாடுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோட 15 வயசுலயே சொல்லி ஃபேமஸ் ஆகிறாரு. அப்புறம் பிற்காலத்துல எங்க வேலை செய்யறாருன்னா கிழக்கிந்திய கம்பெனில 1805 இருந்து 1814 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனில வேலை செய்யறாரு. அதே மாதிரி இந்த ராஜாராம் மோகன் ராய் இருக்காருல்ல, இவருடைய உண்மையான பெயர் ராம் மோகன் ராய். ஓகேங்களா? இதுல ராஜாங்கிற பட்டம் யார் வழங்கினா 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் வழங்கினார். இது எதுக்குன்னா இவர் கிழக்கிந்திய கம்பெனில பணி புரிஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி காலகட்டங்கள்ல என்ன நடக்குதுன்னா அரசர்களுக்கு, அதாவது முன்னாடி நம்மள ஆண்டுட்டு இருந்த அரசர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள பிடிச்ச பிறகு ஓய்வூதியமா நீங்க வந்து இருக்கிறீங்க, முன்னாடி ஃபுல்லா செழிப்பா இருந்தீங்க, ஒரு ஓய்வூதியமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தராங்க. அதை ஒவ்வொரு கம்பெனி வந்து குறைக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கும்போது 2ஆம் அக்பர் ஷாவுக்கு இந்த ஓய்வூதியத்தை குறைக்கிறாங்க. குறைக்கும் போது இங்கிலாந்துல போய் நீங்க வந்து கம்பெனி கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராயை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது அவர் பேசி இவங்களுக்கான உரிமையை மீட்டு தரனால 2ஆம் அக்பர் ஷாங்கிற அவர் வந்து ராஜாங்கிற பட்டத்தை வழங்கினார். இப்ப ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜாங்கிற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டா 2ஆம் அக்பர் ஷா. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது இவரோட அண்ணன். இவர் எப்படி இந்த சதி ஒழிப்பு, பிரம்ம சமாஜம் இதெல்லாம் தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம், ஆத்மீய சபாவே தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 1811 ஜெகன் மோகன் ராய் அப்படிங்கிற அவருடைய அண்ணன் வந்து இறந்த பிறகு அவங்களோட அவங்க அண்ணனோட மனைவியை வந்து உடன்கட்டை ஏறுற மாதிரி பண்றாங்க. அதுல ரொம்ப மனசுடைஞ்சு போய் விரக்தி அடைஞ்சவர் தான் இந்த சங்கங்களை தொடர்ந்து சதியை ஒழிக்கணும், இந்த பகுத்தறிவு இல்லாத விஷயத்த நாம வந்து மனித மாண்போ பகுத்தறிவும் இல்லாத இந்த விஷயத்த ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சியை இந்த மாதிரி அமைப்பை தோற்றுவிச்சு கொண்டு போறாரு. இதுல வந்துதான் 1815 ஆத்மீய சபா உருவாகிறாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆத்மீய சபால இருந்து பிரம்ம சமாஜம் பின்னாடி வந்திருக்கு. அதே மாதிரி 1817 முதல் 1818 வரை இந்த காலகட்டங்கள்ல 14 இருந்து 18 இந்த காலகட்டங்கள்ல வந்து என்ன நடக்குதுன்னா சதி ஒழிப்பு பற்றி நிறைய வங்காளத்துல பிரச்சனைகளும் கலவரங்கள் போராட்டங்கள்லாம் நடக்குது. இதுல முக்கியமா வந்து சதி ஒழிப்புக்கு இவர் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னா கிடையாது. வில்லியம் கேரி அப்படின்னு கிறிஸ்துவ சமய குழு, அதாவது ஆங்கிலேயர்ல இருந்து கிறிஸ்துவ சமயக்குழு வந்திருக்கும். அதுல இருக்க வில்லியம் கேரி அப்படிங்கிறவரும் ராஜாராம் மோகன் ராய் இருவரும் சேர்ந்துதான் இந்த போராட்டங்கள் சதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் இதுக்காக 2 பத்திரிகைகளை தொடங்குறாரு. அந்த பத்திரிகை சம்பத் கௌமுகி மற்றும் மிராத் உல் அக்பர். இந்த சம்மத் கௌமுகிங்கிறது 1821ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது என்ன மொழி பத்திரிகைனா வங்க மொழி பத்திரிகை, வார பத்திரிகை. இவர் ஆரம்பிச்ச 2 பத்திரிகையுமே வார பத்திரிகை தான். இன்னொரு பத்திரிகை மிராத் உல் அக்பர். இது எப்பனா 1822. இது என்ன பத்திரிகை? பாரசீக வார இதழ். கேட்பாங்க சம்மத் கௌமுகி என்ன மொழி இதழ், தமிழா, ஆங்கிலமா, வங்காளமா, பாரசீகமா? வங்க மொழி பத்திரிகை. இதே மிராத் உல் அக்பர் பாரசீகமா, அரபா, உருதா அப்படின்னு கேட்டாங்க.
இது வந்து பாரசீக பத்திரிகை, இது வார இதழ். ஓகேங்களா. அதே மாதிரி இவரு 1818 கைம்பெண்களை எரிக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக ஆதரிப்போர் மற்றும் எதிர்ப்போருக்கு இடையே வாக்குவாதம் நடக்கும், அதை ஒரு கட்டுரையா வடிவமைச்சு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி 1833 இங்கிலாந்து பிரிஸ்டல் நகர்ல இறந்துடுறாரு. இப்ப சதி ஒழிப்புக்காக போராடினாருல்ல, அந்த சதியை எப்போது ஒழிச்சாங்கன்னா 1829 டிசம்பர் 4 பகுதி 17 படி வில்லியம் பெண்டிங் பிரபுவால ஒழிக்கிறாங்க. ஓகேவா. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு ஒழிச்ச காரணம் இப்ப இந்தியா ஃபுல்லா ஒழிச்சாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு வங்காளத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி வங்காளத்துங்களை மட்டும்தான் ஒழிச்சிருக்காங்க. 1829 டிசம்பர் 4 பகுதி 17 படி சதி ஒழிப்பு நடந்துருது. யாருடைய ஆதரவு? ராஜாராம் மோகன் ராயோட போராட்டம், இதுல வில்லியம் கேரியும் பயன்பட்டிருக்காரு. இவங்களோட போராட்டத்தின் காரணமா தான் இந்த சதி ஒழிப்பு நடந்திருக்கு. இது நாடு முழுவதும் எப்போது நடைபெறும்னா 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் சதி ஒழிப்புனா 1861. வில்லியம் பெண்டிங் நார்மலா சதி ஒழிப்பு அப்படின்னு கேட்டா 1829. இப்ப இத்தனை விஷயம் பண்ணாரு. இவரு தான் இந்தியாவில வந்து முத பகுத்தறிவு விஷயங்கள் நடக்கணும், இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை மாற்றி அமைக்க முத முயற்சி பண்ணவர்னா நம்ம ராஜாராம் மோகன் ராயை சொல்லலாம். அதனால இவருக்கு வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி என்ற சிறப்பு பெயர்கள்ல வழங்கப்படுது. திரும்பவும் சொல்றேன், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இந்தியாவோட மறுமலர்ச்சிக்கான தந்தை, இந்திய தேசிய இயக்கத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி போன்ற பெயர்கள்ல வந்து இவர் அழைக்கப்படுறாரு. போன்ற சிறப்பு பெயரா சில பார்த்தோம். அதாவது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 2 பேர் புகழ்ந்துருக்கிறாங்க. முக்கியமா வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து 2 பேர் இவரை புகழ்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் சர் மோனியம் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ராஜாராம் மோகன் ராயே இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியை உண்டாக்க பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சர் மோனியம் வில்லியம் கூறுறாரு. அதாவது உலகிலேயே நவீன முறையில சமய ஒற்றுமையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் தான் பாடுபட்டாரு அப்படின்னு யார் சொல்றாருன்னா சர் மோனியம் வில்லியம் சொல்றாரு. அதே மாதிரி உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம் மற்றும் அரசியல், அதாவது ஒரு மனிதாபிமானம் நார்மல் மனிதனுக்கு இருக்கும்ல, அதோட ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து பரந்த மனித மதத்தை கண்டவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் இப்படின்னு யார் அவர் கூறுறாங்கன்னா சீல் அப்படிங்கிறவர் கூறுறாரு. திரும்பவும் சொல்றேன், இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியை உண்டாக்க பாடுபட்டார். யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் பாடுபட்டார் அப்படின்னு யார் சொல்றாருன்னா சர் மோனியம் வில்லியம்ஸ். இதே சீலுங்கிறவர் என்ன சொல்றாருன்னா உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம் அரசியலும் இணைச்சு ஒரு புதிய மதத்தை கண்டவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு யார் சொல்றாருன்னு கேட்டா சீல் அப்படிங்கிறவரு குறிப்பிடுறாரு. ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து யார் சொல்றாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் எப்ப பிறகுறாருன்னா 1817 பிறந்து 1905 இறக்குறாரு. தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். அது இல்லாத ஒரு முக்கியமான ஒரு நபர், ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். இவங்க வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவ சமூக சீர்திருத்தவாதி. நான் சொன்னல, மிதவனா வந்து ஏதோன்னு வேணும்னா லெட்டர் கொடுக்கறது, புரட்சி பண்ணாம சண்டை போடாங்க, அகிம்சை வழியில போறவங்களை தான் மிதவாதிகள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. அதே மாதிரி இவர் ஆத்மீய சபா இருந்துச்சுங்களா, 1815 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆத்மீய சபாவில தான் பணிகளை மேற்கொண்டிருந்தாரு. அதே மாதிரி ஆத்மீய சபாவில இருந்து பிரம்ம சமாஜம்னு பேர் மாத்தினவர் யாருன்னு கேட்டா இவர் தான் தேவேந்திரநாத் தாகூர் தான் மாத்திருக்காரு. அதே மாதிரி இவர் 4 முக்கிய குறிப்புகளை கொடுக்குறாரு. அதாவது பிரம்ம சமாஜத்துக்கு இவரோட கருத்துக்களா 4 முக்கிய பணிகளா சொல்றது என்னன்னா, தொடக்கத்துல எதுவும் இல்லை, எல்லாம் அல்ல ஒரு கடவுள் மட்டுமே இருக்கிறார். அதே மாதிரி அவர் ஒருவரே ஞானம், நற்பண்பு, அதும சக்தி போன்ற எல்லா வழியிலும் அவர் தான் நிறைந்திருப்பார். அதே போன்று நம்முடைய வீடு பேரு இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவதே. இப்ப பிரம்ம சமூகத்தோட வந்து அடுத்த பிறவியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் இது பண்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நம்முடைய வீடு பேரே இப்பிறவிலும் அடுத்த பிறவியிலுமே அவரை கடவுளை நம்புறதான், கடவுளை மெயின் பண்ணி வர்றதுதான் இவரோட முக்கியமான இதை இந்த கூற்று கொடுத்துருவாங்க. 4 கொடுத்து
ஒண்ணு யாரு கொடுத்தா, இல்லைன்னா ஒரு கூட்டுறதுல கொடுத்துட்டு தேவேந்திரநாத் தாகூர் சொன்னாரா, ராஜாராம் மோகன் ராய் சொன்னாரா, ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி மிதவ சீர்திருத்தவாதி, நம்முடைய வீடு பேரு இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவது. இவரோட இன்னொரு இயக்கம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். இந்த ஆதி பிரம்ம சமாஜம் எப்படி உருவாகுதுன்னா 1857 கேசவ சந்திர சென் ஒருத்தர் வந்து இணையறாரு பிரம்ம சமாஜத்துல. இவர் வந்து அந்த சமாஜத்துல ஒரு இளமையான ஆளு, ஓகேங்களா, ரொம்ப இளமையானவர். இவர் என்னன்னா, இவர் வந்து ரொம்ப மெதுவா, அதாவது மிதவ சீர்திருத்தமா கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை இளைஞர்கள் வந்தோன்னு புரட்சிகரமா வேகமா எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நிறைய கிளைகள் எல்லாம் தொடங்குறாங்க. அதுல வந்து 1865 54 கிளை கேசவ சந்திர சென் உதவியால அமைக்கப்படுது, ஓகேவா. அவர் தான் அமைக்கிறார். 1865 54 கிளைகள். இதுல 50 கிளைகள் வங்காளம், 2 கிளைகள் வடமேற்கு மாகாணம், 1 பஞ்சாப், 1 தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு இந்தியாவுல ஓரளவுக்கு பிரம்ம சமாஜத்தை கொண்டு வரக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவர் தான், கேசவ சந்திர சென். இந்த ஆதி பிரம்ம சமாஜம் எப்படி உருவாகுதுன்னா, பிரம்ம சமாஜத்துல இருந்து கேசவ சந்திர சென்னுக்கு இவருக்கு சண்டை வந்துருது. ஒடிசா பஞ்சம் எப்ப 1866 அந்த இயர்ல 2 பேருக்கு சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. அதுல கேசவ சந்திர சென் இந்திய பிரம்ம சமாஜமும் இவர் ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர்னு சொல்லி பிரிஞ்சு அவங்க அமைப்பை உருவாக்குறாங்க. இவர் கேசவ சந்திர சென் பத்தி இப்ப பாக்கலாம். அவர் என்னன்னா 1857 சமாஜத்துல இணையறாரா, 66 பிரச்சனை வந்து பிரியுது. நான் சொன்ன மாதிரி 1865 54 கிளைகள். அதுல வந்து 50 கிளைகள் வங்காளத்துல, வடமேற்கு மாகாணத்துல 2, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1 கொண்டு வராங்க. இவரு இந்திய பிரம்ம சமாஜம் இருக்குதுல்ல, இத வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சாதாரண சமாஜ், முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண சமாஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது ஏன் பிரிக்கிறாங்கன்னா, இந்தியாவுல 14 இந்திய அரசரோட வந்து தன்னோட 14 வயசு குழந்தைய வந்து இவங்க வந்து குழந்தை திருமணமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. அப்புறம் இந்த அமைப்போட தலைவரே போய் குழந்தை திருமணத்தை பண்ணி வச்சா அதுல எப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மனஸ்தாபம் அடைஞ்ச உறுப்பினர்கள் பாதி பேர் வெளியே வராங்க. அவங்க வந்து வெளியே வந்து உருவாகின அமைப்பு தான் சாதாரண சமாஜ். இந்த சாதாரண சமாஜ் எங்கிருந்து பிரிந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டா இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்னா கேசவ சந்திர சென். ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜம் இதிலிருந்து பிரிந்த பிரிவு எதுனா சாதாரண பிரம்ம சமாஜம், ஓகேங்களா. இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து பிரம்ம சமாஜம் எப்படி செயல்படுச்சுன்னா அதுல ஒரு சில விஷயங்கள். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அமைப்பு மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோம். பஞ்சாப்லயும் தமிழ்நாட்டிலயும் ஒரு அமைப்புகள் இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான பிரம்ம சமாஜ உறுப்பினரா சைதை காசி விஸ்வநாத முதலியார் தான் செயல்படுறாரு. இவர் வந்து பிரம்ம சமாஜத்துக்காக ஒரு நாடகம் எழுதுறாரு. இதுதான் கேள்வியே. பிரம்ம சமாஜத்தை நாடகத்தை எழுதியவர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவரு எங்க சேர்ந்தவர்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் இந்த பிரம்ம சமாஜத்துக்காக ஒரு இதழ் தொடங்குறாங்க. அந்த இதழ் என்ன, தத்துவ போதினி. 1864 இது வந்து ஒரு தமிழ் இதழ். இது என்ன இதழ்னு கேட்பாங்க, வங்காளமா பாரசீகமா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு தமிழ் இதழ், ஓகேங்களா. இதோட பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரம்ம சமாஜம் வந்து 1828 ஓகேங்களா ஆகஸ்ட் 20 ராஜாராம் மோகன் ராய் ஒரு கோயில் நிறுவி பண்றாரு. அப்புறம் இந்திய பிரம்ம சமாஜம்னா கேசவ சந்திர சென், ஆதி பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூர். படிப்படியா வராங்க, ஓகேங்களா. ராஜாராம் மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென், இவங்க 3 பேர் தான் அமைப்பு. இதுல வந்து புரட்சிகரமா செயல்பட்டவர் யாருன்னா கேசவ சந்திர சென் தான். ஏன்னா அவரு தான் இந்தியாவில ஒரு 54 கிளைகளை தொடங்கணும் யாருன்னு கேட்டா அவரு தான். இது கேட்பாங்க முக்கியமா, எத்தனை கிளைகள் பிரம்ம சமாஜத்துக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்டதுன்னா மொத்தம் 54 கிளைகள். இதுல எங்க அதிகமா உள்ளதுன்னா வங்காளம். தமிழ்நாட்டுல எத்தனை இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சு. இந்த தமிழ்நாட்டுல வந்து அதுல யாரு உறுப்பினரா முக்கியமா இருந்தாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இதே இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன, பிரம்ம சமாஜ நாடகத்தை எழுதியவர் யார், சைதை காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதினி என்ற இதழ் எப்போது தொடங்கப்பட்டது, 1864. இது என்ன மொழி இதழ், தமிழ். இதே இப்ப ராஜாராம் மோகன் ராய் எத்தனை இதழ் தொடங்கினார்னு கேட்பாங்க, 2 இதழ். 1 சம்பத் கௌமுகி, அது எப்ப 1821. என்ன மொழி பத்திரிகை, வங்க மொழி பத்திரிகை, வார பத்திரிகை. இன்னும் மிராத் உல் அக்பர், அது எப்ப 1822. பாரசீக பத்திரிகை, அதுவும் வார பத்திரிகை, ஓகேங்களா. நம்மளுக்கு மெயினா இயர் கேட்பாங்க, யாரு உருவாக்குனாங்க, எந்த அமைப்புல இருந்து எந்த அமைப்பு பிரிஞ்சுது, இப்ப பிரம்ம சமாஜம் எந்த அமைப்புல இருந்து உருவாச்சு அப்படிங்கறத மெயின் கான்செப்ட்.